OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேனிக்கண்ணன். கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து தமிழ் சினிமாவில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த 4 மாதங்களில் இந்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, இருந்த இடம் தெரியாமல், ரிலீஸ் ஆன நேரம் தெரியாமல், அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் சேர்ந்துருச்சு. ரசிகர்கள்ட்ட போய் சேரலை. இது எதனால் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த வருடமும் இவ்வளவு மோசமான ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு தேக்க நிலை இருந்ததே கிடையாது. இத்தனைக்கும் ரஜினி அவர்கள் நடித்த லால் சலாம், தனுஷ் அவர்கள் நடித்த கேப்டன் மில்லர், பெரிய சிவகார்த்தி நடித்த அயலான் போன்ற பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் வெளியாகி இருந்தும் அந்த படங்கள் சரியான வசூலை ஈட்டவில்லை. சரியான தியேட்டர்களில் அதிகபட்ச நாட்களில் ஓடவில்லை. அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. இது ஆரோக்கியமான சூழலா இல்லையாங்கிறது தான் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். பொதுவாக தமிழ் சினிமாவில் மறு வெளியீடு படங்கள் அப்படிங்கிறது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே அந்த மாதிரி படங்கள் வசந்த மாளிகை வந்தது, உலகம் சுற்றி வாலிபன் வந்தது, நினைத்ததை முடிப்பவன், இந்த மாதிரியான படங்கள் வந்தது. அது என்ன மாதிரின்னா ஒரு பழைய நினைவுகளை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அந்த நேரத்தில் அவங்க யங்ஸ்டராக இருக்கும்போது வெளியான திரைப்படங்களை மறுபடியும் பார்க்குற ஆசையில் அந்த படங்களை மறு வெளியீட்டு வேலை செய்து அதை பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் சொன்னால் கர்ணன் படம் முதல் முறையாக வரும்போது அது பெரிய அளவில் வசூலை எட்டவில்லை. ஆனால் அதுக்கு பிறகு பல வெளியீடுகளில் கடைசியாக திவ்யா பிலிம்ஸ் வெளியிடுற சாந்தி தியேட்டரில் ஓடின அந்த படம் கர்ணன் படம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபா வசூல் செய்து கொடுத்தது. அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இப்படியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரலாற்று படத்தை இந்த காலத்தில் டெக்னாலஜி வளர்ந்த பிறகும் எடுக்க முடியலங்கிற ஒரு வியப்பு இந்த தலைமுறையினருக்கு இருந்தது. அதில் சிவாஜியோட நடிப்பு ஒரு பெரிய மைல்கல்லையாக இருந்தது. அதுவும் கூட இந்த தலைமுறையினர் கவர்ந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்படியாக ஒரு சம்பிரதாயமாக இருந்த மறு வெளியீட்டு படங்கள் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கடந்த பிப்ரவரி பிறகு இந்த ரீரிலீஸ் படங்கள் 90s வந்த படங்களை மறுபடியும் தொழில்நுட்ப ரீதியாக அதிகபட்சமான ஒரு தொழில்நுட்பத்தோடு, தரத்தோடு, அதை ஒளி தரத்தோடு, பாடலின் தரத்தோடு அந்த படங்களை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் சென்னையில் ஒரு தேட்டரில் தொடர்ந்து அந்த மாதிரியான படங்களை வெளியிட்டு அதிகமான ரசிகர்கள், திரையரங்குகள் முழுமையடைந்து டிக்கெட்டுகள் கிடைக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அப்படிங்கிறது ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது வியப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த மாதிரியான படங்கள் இது ஆரோக்கியமான சூழலாக ஏற்படுத்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெரிய ஒரு வருத்தமான ஒரு சூழல் தான் இருக்குது. அப்படிங்கிறது தான் உண்மை. என்னென்னா, திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாம் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்கள் நமக்காக 3 காட்சிகளும் அந்த படங்களில் முழு நாளும் அந்த படங்களில் நாங்கள் தேட்டரில் போட்டாலும் அந்த படங்கள் பெரிய அளவில் ரிலீஸாக வசூல் பண்ணி கொடுக்க மாட்டேங்குது. நாங்கள் வெளியில் ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் படம் பார்க்க தியேட்டருக்கு வந்தால் மட்டுமே தொடர்ந்து அந்த படத்தை திரையிடுறதாக முடிவு செய்திருக்கோம். அதில் 10 பேர் வந்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட டிக்கெட்டை திருப்பி கொடுத்து இன்றைக்கி படம் காட்சி ரத்து செய்கிற சூழலை நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தியேட்டருக்கு படம் போட முடியாது, ரசிகர்கள் வரலை அப்படின்னு ரத்து செய்கிற ஒரு நடைமுறைங்கிறது இப்போது தான் வந்திருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, அன்றைக்கு தியேட்டர் மட்டும்தான் என்டர்டெய்னிங்காக இருந்தது, இன்றைக்கி தொலைக்காட்சி வந்துருச்சு, OTT வந்துருச்சுன்னு பல மீடியங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி தியேட்டருக்கு படம் வந்தாலும் மஞ்சுமல் பாய்ஸ் எப்படி ஓடிச்சு, நீங்கள் குட் நைட்டு, டாடாங்கிற படங்க, இது மாதிரி படங்கள்லாம் நல்லா ஓடிச்சு, எப்படி சித்தாங்கிற படம்லாம் நல்லா ஓடிச்சு, எப்படி அந்த படத்தை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி போடுற அளவுக்கு இருந்ததுக்கு காரணம் என்ன? இப்படியான பல கேள்விகள் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பும், கதை இலாக்கா அப்படிங்கிற அந்த ஒரு முறையும் தமிழ் சினிமாவில் முற்றொழிந்து போய்விட்டது
அதுதான் இங்கே வந்து ஒரு மெயின் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர். அவர் வந்து தன்னோட பெயர் சொல்ல விரும்பலை. இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சியாக முன்னெல்லாம் வந்து ஒரு கருத்தை கேட்கும் வெளியிடும் பொழுது அது 4 பேர்கிட்ட கேட்டு இந்த காட்சியை வந்து இந்த திரைப்படத்தில் வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நடைமுறை வந்துருச்சுன்னா, இந்த டிஸ்கஷனை கலந்துக்கிற ஒரு இயக்குனர், உதவி இயக்குனர் வந்து வேறு ஒரு இயக்குனர்கிட்ட டிஸ்கஷன் போகும்போது இந்த காட்சி அங்கே சொல்லி அது வேறு ஒரு படத்தில் வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயம் தர்மமற்ற ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. இதனால் இந்த கலந்து பேசுகிற டிஸ்கஷன் பண்ணுற அந்த கதை விவாதம் செய்யக்கூடிய அந்த முறையே வந்து இன்றைக்கு முற்று ஒழிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு பக்கம் உண்மையாக இருக்குது, அது ஒரு நியாயமாக ஏற்றுக்கக்கூடிய கருத்தாக இருந்தாலும் அது மட்டுமே காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. கதை வந்து ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப தலையை பிச்சுக்கிட்டு கதை எழுதுகிறாங்க. அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. எளிய மக்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரம்மாண்ட படங்கள் அப்படிங்கிறது வந்து எளிய மக்களுடைய வாழ்க்கையிலேருந்து கதை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது. இந்த பிரம்மாண்ட படங்கள் வந்து தொடர்ந்து ஒரே படங்களை வந்து நம்பிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற முறை தான் இந்த சினிமாவில் வந்து ஒரு பெரும் தேக்க நிலையை ஏற்படுத்தி இருக்குன்னு. காரணம், ஒரு ஹீரோ ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாருன்னா அந்த படத்தை எதிர்பார்த்துக்கிட்டே அந்த கிராமத்தில் வராத பஸ்ஸுக்கு காத்து கிடந்த கிராமத்து மக்கள் மாதிரி ஏதோ அந்த படம் என்னைக்கு வருமோ அது மாதிரி தேட்டரில் வந்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஒழியணும். சிறு படங்களை வந்து தரமாக தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் தரமான கதையை தேர்வு செய்யக்கூடிய இயக்குனர்களும் வரணும். அப்படி வராததுனால சினிமாவில் வந்து ஏதோ சம்பிரதாயத்துக்கான படங்களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 3 மாதங்களாக வெளியாகி இருக்கக்கூடிய படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட வைக்கிறாங்க. இந்த இயக்குனர்கள் ஏன் தான் இப்படி ஒரு படத்தை எடுத்துக்கிறாங்க? இவங்க வந்து படத்தை எடுத்து வெளியிடுறதுக்கு முன்பாக இந்த படத்தை போட்டு பார்க்க மாட்டாங்களா? இதில் வந்து என்ன குறை இருக்குது அப்படி 4 பேர்கிட்ட கேட்க மாட்டாங்களா? இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் ரசிகர்கள் கூட்டம் வருவாங்களா, அல்லது வந்து தியேட்டரில் வந்து கூட்டம் வருமா? இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் எடுத்த படத்தை வந்து நாங்கள் வந்து அதை ரொம்ப புனிதமான படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த கடந்த 3 மாதம் வெளிவந்த படங்கள் அவ்வளவு குப்பையாக இருந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப மறுக்க முடியாத உண்மை. இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த திரைப்படங்கள் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய படங்கள் வந்து நேரடியாக வந்து ரிலீஸ் ஆகி டப்பிங் கூட கிடையாது, அது வந்து ஓடிட்டுருக்கு. மலையாள சினிமாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கதைகளை எடுத்துக்கிட்டு சின்ன நடிகர்களை வச்சுக்கிட்டு நேர்த்தியாக படம் பண்ணுறாங்க. ஒரு இயக்குனர்கள்ட்ட வந்து நேர்த்தியாக படம் பண்ணுறதுனால தான் அது வந்து ரசிக்கும்படியாக பல தியேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே அந்த முறை வந்து கிடையாது. இது வந்து யார் டைரக்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனுபவம் இல்லாத, வாசிப்பு திறன் இல்லாத, வாசிப்பு பழக்கமே இல்லாத இயக்குனர்கள் இருக்காங்க. அதனால தான் இந்த காட்சி அமைப்புகள்லாம் ரொம்ப வறட்சியாக தென்படுது. இதை வந்து இந்த தீவிரமாக இயக்குனர்கள் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் தலையிட்டு இந்த படங்களை வந்து சிறு முதலீட்டு படங்களை வந்து அதிகப்படுத்தணும். அந்த படங்கள் தான் தியேட்டரில் வந்து வேறு வேறு ஜேனர்களாக, வேறு வேறு கதை மாந்தர்களாக, வேறு வேறு தளத்தில் இருக்கக்கூடிய கதைகளை வந்து தயாரிப்பதற்கு முன் வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான தேக்க நிலையும் இந்த படங்கள் வெளியில் வந்து ஓடாமல் போகிற ஒரு மோசமான சூழலையும் இல்லாமல் தவிர்க்க முடியும். அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். காரணம், சினிமா என்பது ஒரு பெரும் சக்தி உள்ள ஆயுதம். அதை வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ போர்வாளை எடுத்து உரைக்குள்ளே மூடிட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்ச மாதிரி அதை வந்து சும்மாவே வச்சுருந்த போர்வாளுங்கிறது சண்டை போடுறதுக்கு தான். தியேட்டர் அப்படிங்கிறது ரசிகர்கள் கூட்டம் வந்து படம் பார்க்குறதுக்கு தான். இந்த பழைய படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏன் ரிலீஸ் பண்ணக்கூடிய சூழல் வருதுன்னா தியேட்டருக்கு கூட்டம் வருது. இப்போ அப்படி பார்த்திங்கன்னா மொத்த படங்களையும் மறு வெளியீடு செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் பழைய காலத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சூழல் வருதா இல்லையா? இது ஆரோக்கியமாக இருந்தாலும், இப்போ தியேட்டருக்கு திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஒரு பெரிய லாபம் தரக்கூடிய விஷயமா இருந்தாலும், நீங்கள் இன்றைக்கி படைப்பு ரீதியாக பெரும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் ரொம்ப தேங்கி போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்படும். இதை தவிர்ப்பதற்கு இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் மிகவும் அவசர கால திட்டமாக ஒரு திட்டத்தை, ஒரு குழுவை ஏற்படுத்தி சிறு முதலீட்டு படங்களை எல்லாம்
அவங்க வந்து வெளியிடுவதற்கு தயாரிப்பதற்கும் ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறது தான். ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், கிட்டத்தட்ட 600 படங்களுக்கு மேலே வெளிவராமல் தேக்க நிலையில் ஒரு படம் தேங்கி போயிருக்கு, அந்த படங்களெல்லாம் எப்படி வெளியிடுறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அதையெல்லாம் என்னன்னு சார்ட் அவுட் பண்ணி அதை உடனே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சால் தான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா மலையாள படங்கள், தெலுங்கு படங்கள், கன்னட படங்கள், ஒரிசா படங்கள், மராத்தி படங்கள் எல்லாம் இங்கே தமிழில் டப் செய்யப்பட்டு வெளியிடப்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிதர்சனமாக இருக்கும். அப்படி வெளியிட்டால் கண்டிப்பாக அந்த படங்களை பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க மேலே எல்லாருக்கும் வெறுப்பு வந்துச்சு, ரசிகர்கள் மேலே. இது சும்மா ஒரு சின்ன படம் இதை வச்சு எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜல்லி அடிக்கிறாங்க அப்படிங்கிற கோபம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த படங்கள்லாம் அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதை வந்து விரைவில் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சினிமா உருவாக்குவதற்கான தீர்வை காண்பார்கள் அப்படின்னு நம்ம நம்பிக்கை இருக்குது, நம்பலாம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.